கேரளா எல்லை அ புறங்களில் இருக்கும் கிராமங்கள். அது கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாதிரியான கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாகவே இந்த கழிவுகள் வந்து கொட்டப்படுகிறது. இது போன ஆட்சியிலயும் இருந்தது தான். ஆனா இப்ப இந்த ஆட்சியில என்னன்னா, எந்த பயமும் இல்லாம செய்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கழிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, சாதாரண கழிவுகள மருத்துவ கழிவுகள கூட கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. மருத்துவ கழிவுகள், அப்புறம் இந்த இறைச்சி கழிவுகள் கொண்டு வந்து கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மக்காத குப்பைகள் இருக்கும் இல்லைங்களா? அது வேஸ்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கழிவுகள கூட கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவோட டம்ப் யார்ட் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு தமிழ்நாடு. இப்ப கேரளாவ காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னுவாங்க. ஏன்னா இயற்கையை பாதுகாக்கிறதுல அவங்க மிகப்பெரிய அளவுல செலவு பண்றாங்க. எந்த விதமான இதுவும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது எந்த வேஸ்ட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. குப்பைகள் இருக்காது. ஆனா என்னன்னா, இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கே உரிய ஒரு அந்த புத்தி இருக்கும் இல்லையா? தங்களுடைய கழிவுகளை கொண்டு அடுத்த நாட்ல கொண்டு போய் போட்டுறது. அந்த புத்தி வந்து கேரளா கம்யூனிஸ்ட்டுக்கும் இருக்கு.